ஒரு வீரமகன் எளிய பிள்ளைகள் எங்களைப் போல தனிச்சு களத்திலே இவன் பிரபாகரன் என்ற பெருமரவனின் துவக்கில் இருந்து வந்த தோட்டா என்றவர்களுக்கு தெரியவில்லை. இவன் பிரபாகரன் என்ற பெருமரவனின் துவக்கில் இருந்து வந்த தோட்டா என்றவர்களுக்கு தெரியவில்லை. சங்கர் சாதிய ஆணவ படுகொலை வழக்கின் மேல்முறையீட்டில் முனைப்பு காட்டாது பச்சை துரோகமாகும். அதற்கு வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டி கோடி வாக்காளர்களின் வாக்குரிமையை பறித்திருப்பது என்பது ஏற்கவே முடியாத 8 கோடி தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழக சட்டமன்றத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு இலங்கை மீது பொருளாதார தடை. அண்மை காலமாக வேலைவாய்ப்பு தேடி தமிழ்நாட்டிற்கு வரும் வட மாநிலத்தவரின் எண்ணிக்கை பல லட்சக்கணக்கில் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட இருபெரும் திராவிட கட்சிகளும் அதனை மீட்டெடுப்பது குறித்து எவ்வித அக்கறையும் அற்று இருக்கின்றன. மதப்பூசலையும் பிரித்தாளும் சூழ்ச்சியையும் ஒரு நாளும் அனுமதிக்காது. நகரமாக அறியப்பட்ட திருப்பூர் நகரம் இன்று அலங்கோல நகரமாகியுள்ளது. மக்களுக்கு பயன்படும் பேருந்து நிலையம் ஒரு வீரமகன் எளிய பிள்ளைகள் எங்களைப் போல தனிச்சு களத்திலே தத்துவ நிலைப்பாட்டில் சொல்லி கொள்கை கோட்பாட்டை எடுத்து பேசி நின்று என்னை வென்று காட்டான். அது வெற்றி. பெரிய கட்சி வாக்குக்கு காசு கொடுத்தாத்தான், ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் போடுவான். யாரு? சொந்த கட்சியே. மாநாட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் கூடுவான். சாராயன் சாப்பாடு போட்டாத்தான் கூடுவான். சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவனே தட்டு கடத்துக்கு ஓடுவான். வெறித்தனமா இருப்பான். எங்க பின்னாடி வீரனை போட்டு வெறித்தனமா இருப்பான். ஆமா, இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அது சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காய கடிச்சோம் கனிய கடிச்சோம், அப்போலாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரியிலேங்கிறான். எல்லாவற்றையும் திரை போட்டு மூடியவர்கள், எல்லாவற்றையும் திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள். இது திரையை போட்டு மூடக்கூடிய குப்பை அல்ல, இது கனண்டு கொண்டிருக்கிற பெரு நெருப்பு, புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ளணும். இவன் வெடிப்பான் வெடித்துக் கொண்டே இருப்பான். அவன் இதய துடிப்பு வெடிப்பு எல்லாம் இனத்தின் விடுதலை ஒன்றுதான். பச்சை துரோகமாகும். அதற்கு வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டி ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்குறுதிகளை வாரி வழங்கி வாக்கு வேட்டையாடிவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்ற மறுத்த ஆளும் திமுக அரசின் செயல் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஏற்று வைத்த மக்களுக்கு செய்த திமுகவின் அதிகார திமிருக்கும் பதவி மமதைக்கும் முடிவுரை எழுதுவார்கள் எனவும் மண்ணின் மக்களின் நன்மதிப்பையும் மான தமிழர்களின் நம்பிக்கையையும் வாக்குகளாக பெருமளவில் பெற்று பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், பட்டினி, வேலையின்மை, இயற்கை வள சுரண்டல், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சாதி மத ஏற்றத்தாழ்வு, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது மத போதை, பெண்ணடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற தூய தேசம் படைத்து புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் எனும் லட்சிய முழக்கத்தை நிறைவேற்றுவோம் எனவும் நாம் தமிழர் அரசமைத்து எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ற புரட்சி பாவலர் பாரதாசன் கனவை நிறைவேற்றுவோம் எனவும் இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி பேரறிவிப்பு செய்கிறது. புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.
இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஆதி தொல்குடி மக்களுள் ஒன்றான தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தனி இடப்பங்கீட்டோடு கூடிய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முழுமையாக ஆதரிப்பதோடு அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒன்றிய அரசை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் ஆதி தொல்குடி மக்கள் வழிபாடு செய்வதற்கு இருக்கும் சாதிய சிக்கலை தீர்க்காது விட்டு அதனை கிடப்பில் போட்டு இருதரப்பையும் பகைமையோடு இருக்க வழிவகை செய்திடும் ஆளும் திமுக அரசின் கையாலாகாத்தனத்தையும் வாக்கரசியல் நாடகத்தையும் நாம் தமிழர் கட்சி இப்பொதுக்குழுவின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறது. அறிவிக்கை. சமூக நீதி அரசென தற்பெருமை பேசப்படாத ராஜஸ்தான் மாநிலத்தில் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசு அதனை செய்யாது விட்டு ஆய்வு செய்ய ஆணையம் அமைத்திருப்பது காலம் கடத்துவதற்கான கண்துடைப்பாகும். இத்தோடு உடுமலைப்பேட்டை வழக்கை இழுத்தடிக்கும் திமுக அரசின் அநீதி போக்கை நாம் தமிழர் கட்சி இப்பொதுக்குழுவின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறது. சிங்கள இனவாத அரசும் இந்திய பேரரசும் உலக வல்லாதிக்கங்களின் துணையோடு தமிழீழ நிலத்தில் நிகழ்த்திய திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை முடிவுற்று 15 ஆண்டுகளை கடந்தும் தமிழர்களுக்கு இன்னும் எவ்வித நீதியும் தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை. தமிழின படுகொலையை முன்னின்று நடத்திய மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, பசீல் ராஜபக்சே உள்ளிட்ட சிங்கள ஆளும் வர்க்கம் இன்றளவும் விசாரணைக்கு கூட உட்படுத்தப்படவில்லை. உலகம் முழுதும் வாழும் தமிழர்கள் தம்மின படுகொலைக்கு நீதி கேட்கிறார்கள். பன்னாட்டு சமூகத்திடம் இப்போது வரை முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அரசியல் தீர்வுக்கு வர வேண்டும் என்று கூறிய உலக நாடுகளும் சமாதானத்தை வலியுறுத்திய ஐநா உள்ளிட்ட பன்னாட்டு அமைப்புகளும் இன்று அமைதி காப்பது மிக கொடுமையானது. 8 கோடி தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழக சட்டமன்றத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு இலங்கை மீது பொருளாதார தடையும் பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணையும் கோரி தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதுவே தமிழ்நாடு மட்டுமல்லாது உலகெங்கும் வேறுபரப்பி வாழும் தமிழர்களின் ஒட்டுமொத்த குரலாகும். அதற்கு மதிப்பளித்து இலங்கை மீது ஒரு தடையீடற்ற பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை அமைக்கவும் சிங்களர்களோடு இணைந்து வாழ்வது இனி சாத்தியமே இல்லை என்கிற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற தமிழர்களுக்கு தனித்தமிழீழமே நிரந்தர தீர்வு என்பதால் தனி நாடு அமைக்க ஈழத்திலும் புலம்பெயர்ந்தும் வாழும் தமிழர்களிடம் பொது வாக்கெடுப்பை நடத்தவும் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம் தர வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசால் அவசர கதியில் கொண்டு வரப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நாம் தமிழர் கட்சி மிக கடுமையாக எதிர்க்கிறது. எந்த திட்டமிடலும் தொலைநோக்கும் இல்லாது முழுக்க தங்களது வாக்கரசியல் கணக்குகளுக்காக குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டு ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்களின் வாக்குரிமையை பறித்திருப்பது என்பது ஏற்கவே முடியாத சனநாயக படுகொலையாகும். இத்தோடு பீகாரை சார்ந்த வாக்காளர்களை தமிழ்நாட்டில் இணைக்கிற ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசின் முயற்சியானது தமிழர் தாயகத்தை கலப்பின தாயகமாக மாற்றி
ஆக்கிரமிக்க முனையும் மாபெரும் சூழ்ச்சியாகும். அதனை நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்குழுவின் வாயிலாக மிக கடுமையாக எதிர்க்கிறது. அண்மை காலமாக வேலைவாய்ப்பு தேடி தமிழ்நாட்டிற்கு வரும் வட மாநிலத்தவரின் எண்ணிக்கை பல லட்சக்கணக்கில் அதிகரித்து வருகிறது. சென்னை, திருச்சி, மதுரை போன்ற பெருநகரங்களில் அதிகரிக்க தொடங்கிய வடமாநிலத்தவர் ஆதிக்கம் தற்போது தமிழ்நாட்டின் 2ஆம் நிலை நகரங்களிலும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. இதனால் மண்ணின் மைந்தர்களான தமிழர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதோடு பொருளாதாரமும் பெருமளவு பறிபோகிறது. மேலும் அவ்வாறு வேலைக்கு வரும் வடமாநிலத்தவர்கள் அடுத்த சில மாதங்களிலேயே குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, இருப்பிடச் சான்று உள்ளிட்டவை பெற்று நிரந்தரமாக தமிழ்நாட்டில் குடியேறும் நிகழ்வும் அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து ஏதிலிகளாக மாறும் நிலமாக தமிழ்நாடு மெல்ல மெல்ல மாறி வருகிறது. அது மட்டுமின்றி கொலை, கொள்ளை, போதைப் பொருள் கடத்தல், பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட கொடுங்குற்றச் செயல்களில் வடமாநிலத்தவர்கள் ஈடுபடுவதும் கும்பல் மனப்பான்மையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தும் நிகழ்வுகளும் அதிகரித்து வருகின்றன. ஆகவே தமிழ்நாட்டிற்குள் பணிக்கு வரும் வடமாநிலத்தவரின் எண்ணிக்கை, பணிபுரியும் நிறுவனம், காலம், தங்குமிடம், அவர்களின் சொந்த முகவரி ஆகியவற்றை பதிவு செய்யும் வகையில் உடனடியாக உள்நுழைவு அனுமதி சீட்டு இன்னர்லைன் பெர்மிட் முறையை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டுமென இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிலமற்ற உரிமை மறுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களின் மீட்சிக்கு வழங்கப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் மொத்தமும் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டும் ஆக்கிரமிக்கப்பட்டும் உள்ளன. தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட இருபெரும் திராவிட கட்சிகளும் அதனை மீட்டெடுப்பது குறித்து எவ்வித அக்கறையுமற்று இருக்கின்றன. நாம் தமிழர் கட்சி மலர்கின்ற போது பஞ்சமர் நிலம் மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்ற கொள்கை முழக்கத்துடன் பஞ்சமர் நிலங்கள் யாவற்றையும் கண்டறிந்து மீட்டெடுத்து அந்நிலங்களுக்குரிய ஆதி தொல்குடி மக்களுக்கு வழங்குவோம் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி பேரறிவிப்பு செய்கிறது. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என சட்டமன்ற தேர்தலில் ஏமாற்றும் வாக்குறுதியை அளித்த திமுக ஆட்சி அதிகாரத்தை அடைந்தவுடன் சட்ட போராட்டத்தின் மூலம் முன் விடுதலை கோரிய இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்து அவர்களின் விடுதலை தடைப்பட காரணமான திமுக அரசின் செயல் நயவஞ்சக போக்கின் உச்சமாகும். மலரப் போகும் நாம் தமிழர் ஆட்சியில் இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையை சாத்தியப்படுத்துவோம் எனவும் இஸ்லாமிய உறவுகளுக்குரிய ஆட்சி அதிகார பிரதிநிதித்துவத்தையும் உரிய இடஒதுக்கீட்டையும் உறுதி செய்வோம் எனவும் இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது. சமூக நீதிக்கும் சம வாய்ப்பிற்கும் எதிரான நீட் தகுதி தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்து நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு தர இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என கோருவதோடு தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு எனும் பெயர் அழிக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும் எழுதப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது. கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் தங்கள் மாநில பெயரை பெருமையோடு பேருந்துகளில் எழுதியிருக்க திமுக அரசுக்கு மட்டும் தமிழ்நாடு என்ற பெயர் அவமானமாக இருப்பது ஏன்? முன்னாள் முதல்வர் கருணாநிதி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களிலிருந்து சேர, சோழ, பாண்டியர் பெயர்களை நீக்கி தமிழின அடையாளங்களை அழித்தார். தற்போது அவருடைய மகன் முதல்வர் ஸ்டாலின் தனது ஆட்சியில் பேருந்துகளில் இருந்து தமிழ்நாடு எனும் பெயரை நீக்குகிறார். இதனை கண்டித்து தமிழ்நாடெங்கிலும் நாம் தமிழர் கட்சி போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. தாத்தா பெருந்தலைவர் காமராஜர், தாத்தா காயிதே மில்லத் அவர்களின் பெயர்களில் இருந்த பேருந்து நிலையங்களின் பெயர்களை மாற்றி கருணாநிதியின் பெயரை சூட்டும்
சேர்க்கும் முயற்சியையும் நாம் தமிழர் கட்சி முறியடித்தது. ஏற்காடு மலையில் தகடூர் அதியமான் நெடுமான் அஞ்சி பெயரை மாற்றி தந்தை பெரியார் கொண்டை ஊசி வளைவு என்று எழுதப்பட்டதை அழித்து மீண்டும் மன்னர் அதியமான் பெயரை நாம் தமிழர் கட்சி சூட்டியது. மீண்டும் அதை அழித்து ஈவேராவின் பெயரை எழுதியுள்ளனர் திராவிட இயக்கத்தினர். இவ்வடையாள அழிப்புகள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சி அரசால் துடை தெரியப்படும். ஆகவே இது போன்ற தமிழர் அடையாள அழிப்பு வேலைகளை நிறுத்தி திமுக அரசு உடனடியாக மீண்டும் பழையபடி தமிழ்நாடு அரசு பேருந்துகள் அனைத்திலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று முழுமையாக எழுதிட வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. சமூக நீதியின் செயல் வடிவமான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அடிப்படை ஆதாரமான சாதிவாரி கணக்கெடுப்பை செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கும் போதும் அதனை செய்யாது காலங்கடத்தும் திமுக அரசின் செயல்பாடு என்பது வெளிப்படையான மோசடித்தனமாகும். பீகார், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்கிற போது சமூக நீதியின் தொட்டில் என அழைக்கப்படும் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசு அதனை செய்ய மறுப்பது வெட்கக்கேடானது. ஆகவே புலரும் புதிய ஆண்டில் மலரப்போகிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியிலே அனைவருக்கும் உரிய உரிமை கிடைக்க செய்யும் உண்மையான சமூக நீதி தீர்வினை நிலைநாட்டுவோம் என நாம் தமிழர் கட்சி இப்பொதுக்குழுவின் வாயிலாக சூளுரைக்கிறது. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு எடுக்க மாட்டோம் என தேர்தலில் வாக்குறுதி அளித்துவிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் வானூர்தி நிலையம் அமைக்கவும், கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தமபாளையம், திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவிலும், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, மதுரை மாவட்டம் இலுப்பங்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்க விவசாய நிலங்களை அடாவடித்தனமாக மக்களிடமிருந்து பிடுங்கும் திமுக அரசின் கொடுங்கோல் போக்கை நாம் தமிழர் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இத்தோடு புத்தாண்டில் அமைய இருக்கிற புலிகளின் ஆட்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் எனவும், விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டு விவசாயம் தேசிய தொழிலாக மாற்றப்படும் எனவும் இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது. வேங்கை வயலில் மனித கழிவை குடிநீர் தொட்டியில் கலந்த கயவர்களை கைது செய்யாது விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களையே குற்றவாளிகளாக சித்தரித்து வழக்கை நீர்த்து போக செய்த ஆளும் திமுக அரசின் மோசமான நிர்வாக செயல்பாட்டை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. வருகின்ற 2026 அமையவிருக்கும் நாம் தமிழர் ஆட்சியில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என நாம் தமிழர் கட்சி இப்பொதுக்குழுவின் வாயிலாக உறுதி கூறுகிறது. மதுவிலக்கை அமல்படுத்தி மாவட்டந்தோறும் குடிநோயாளிகளுக்கு சுகாதாரத்துறை சார்பாக மீட்பு நிலையங்கள் அமைப்போம் என வாக்குறுதி அளித்துவிட்டு மதுவை தமிழக வீதி எங்கும் கரைபுரண்டு ஓடச் செய்திருக்கும் ஆளும் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடு கடும் கண்டனத்திற்கு உரியதாகும். இத்தோடு கள்ளச்சாராயம், கஞ்சா, கொகைன், ஹபின், மெத்தபட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் மிதமிஞ்சிய புழக்கமும், போதைப் பொருட்களை விற்பனை செய்திடும் மோசடி பேர்வழிகளின் ஆதிக்கமும் வெட்கக்கேடானதாகும். அதனை நாம் தமிழர் கட்சி இப்பொதுக்குழுவின் வாயிலாக மிக கடுமையாக எதிர்க்கிறது. பள்ளி சிறுமிகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை அத்தனை தரப்பு பெண்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி இருக்கும் நிலையும், அடுத்தடுத்து நிகழும் பாலியல் வன்கொடுமை குற்றங்களும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வெட்கி தலைகுனிய செய்கிறது.
தொடரும் பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. நாம் தமிழர் கட்சி அரசு அமையும் போது பாலியல் வன்கொடுமைகள் கொலை குற்றங்களாக கருதப்படும். எந்த குற்றத்திற்கும் மரணம் ஒரு தண்டனையாக இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்றாலும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை மட்டுமே தீர்வாக இருக்க முடியும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி உறுதிபட உரைக்கிறது. மின்கட்டணம் மாதம் ஒரு முறை கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும் என கொடுத்திருந்த தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்க வைத்துள்ளதோடு மின்கட்டணத்தை தாறுமாறாக ஏற்றி ஏழை நடுத்தர வர்க்கத்து மக்களின் வயிற்றில் அடிக்கும் ஆளும் திமுக அரசின் முறைகேட்டை நாம் தமிழர் கட்சி இப்பொதுக்குழுவின் வாயிலாக கண்டிக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்து அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு நிதிச்சுமையை காரணமாக காட்டி அதனை நடைமுறைப்படுத்த மறுத்து ஏமாற்றி வரும் திமுக அரசின் செயல் அரசு ஊழியர்களுக்கு இழைக்கும் மாபெரும் அநீதியாகும். அதனை வன்மையாக கண்டிப்பதோடு நாம் தமிழர் ஆட்சியில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி உறுதி கூறுகிறது. திராவிட கட்சிகள் தனது ஆட்சி காலத்தில் குப்பைகளையும் கழிவு நீரையும் முறையாக வெளியேற்ற உரிய கட்டமைப்பை ஏற்படுத்தாமல் தமிழ்நாடு முழுவதும் மாநகரங்கள் முதல் பேரூராட்சிகள் வரை திறந்த வெளி குப்பை கூலங்களாக மாற்றி சீரழித்துள்ளது. குறிப்பாக ஆடை நகரமாக அறியப்பட்ட திருப்பூர் நகரம் இன்று அலங்கோல நகரமாகியுள்ளது. மக்களுக்கு பயன்படும் பேருந்து நிலையம் ஊருக்கு வெளியே பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வெளியே அமைக்கப்படுகிறது. ஆனால் குப்பை சுத்திகரிக்கும் ஆலைகளோ நகரின் மைய பகுதியில் மக்கள் குடியிருப்புகளுக்கு அருகில் அமைக்கப்படுகிறது. இக்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி மலரும் போது மக்களை பாதிக்காது, சுற்றுச்சூழலை சீர்கெடுக்காது திரவ கழிவு மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று இப்பொதுக்குழு வாயிலாக நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது. வடகிழக்கு பருவமழையால் காவிரி படுகையில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்களும் நடவு செய்யப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாளடி பயிர்களும் சேதமடைந்த நிலையில் டிட்வா புயலால் 3 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களும் சேதமடைந்து விட்டன. இதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 8000 ரூபாய் வழங்கப்படும் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்புடையது அல்ல. வேளாண்மையில் தொடக்க நிலையிலேயே 10,000 ரூபாய் மேலாக செலவு ஏற்படுகிறது. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்குவதே சரியான இழப்பீடாக இருக்கும். ஆகவே பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை உடனடியாக வழங்க வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. நம் விவசாயிகள் அரும்பாடுபட்டு விளைவித்த நெல்மணிகளை சேமிப்பு கிடங்குகள் இல்லாமல் வெட்ட வெளியில் வெயிலிலும் மழையிலும் கொட்டி முளைக்க வைத்து வீணடித்துவிட்டு ஆந்திராவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்கிறது திராவிட மாடல் திமுக அரசு. உயிரை கொள்ளும் மதுவுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை மக்களின் உயிர்காக்கும் உணவுப் பொருட்களை காக்க இரு திராவிட கட்சிகளின் அரசுகள் தர மறுக்கிறது. கடந்த 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளில் 3.7 லட்சம் டன் அரிசி வீணடிக்கப்பட்ட கொடுமையும் அரங்கேறியுள்ளது. நாம் தமிழர் கட்சி அரசு அமையும் போது போதிய சேமிப்பு கிடங்குகள் உருவாக்கப்பட்டு வேளாண் விளைபொருட்கள் பாதுகாக்கப்படும் என்று இப்பொதுக்குழு வாயிலாக உறுதியளிக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கும் முப்பாட்டன் முருகப்பெருமான் திருக்கோயிலும் பெருமகனார் சிக்கந்தர்
சிக்கந்தர் பாதுஷா அவர்களின் தர்காவும் பல 100 ஆண்டுகளாக எந்த சமய பிணக்கும் இல்லாது மண்ணின் மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதனை வைத்து மதவெறியர்கள் செய்ய முற்படும் மலிவமான அரசியல் கடும் கண்டனத்துக்குரியது. சமூக அமைதிக்கும் சமயத்தை கடந்த உறவுக்கும் முன்னுதாரணமாக திகழும் தமிழ்நாடு இதுபோன்ற மதப்பூசலையும் பிரித்தாளும் சூழ்ச்சியையும் ஒரு நாளும் அனுமதிக்காது. இத்தோடு சிக்கந்தர் தர்காவில் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆடு கோழி பலியிட்டு நேர்த்திக்கடன் செய்கிற வழக்கமான நடைமுறைக்கு திடீரென அனுமதி மறுத்து சிக்கலை உருவாக்கிய திமுக அரசின் செயல்பாடும் அதனை தடையாக நீதிமன்றத்தில் இருத்த செய்த முடிவும் பாஜகவுக்கு பாதையமைத்து கொடுத்த கண்காணித்தனமாகும். இவ்விவகாரத்தில் சிக்கலை உருவாக்கிவிட்டு தீர்க்க முனையாத திமுக அரசும் மத பதற்றத்தை உருவாக்க முற்படும் பாஜக அரசும் செய்யும் மிக இழிவான வாக்கு அரசியலை நாம் தமிழர் கட்சி இப்பொதுக்குழுவின் வாயிலாக கடுமையாக கண்டிக்கிறது. தமிழர்களின் இன்னொரு தாய் நிலமாக இருக்கின்ற புதுச்சேரிக்கு மாநில அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்னும் புதுச்சேரி வாழ் தமிழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்கும் விதமாக உடனடியாக அதற்கு ஒப்புதல் தந்து ஒன்றிய பிரதேசத்தை மாநிலமாக மாற்ற வழிவகை செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சி இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. நாம் தமிழர் கட்சியின் அரசு அமையும் போது புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெற்று தரப்படும் என இப்பொழுது இந்த பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது.